எத்தனையோ காபிர்கள் நாங்கள் முஸ்லிம்களாக ஆயிருக்க வேண்டுமே என்று விரும்புவார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள், புசிக்கட்டும், இன்பம் அனுபவிக்கட்டும். அவர்களுடைய மேலெண்ணம் அவர்களை மறக்கச் செய்யட்டும். பின்னால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று வல்ல அல்லாஹ் சூரத்துல் ஹிஜர் 15ஆம் அத்தியாயம் அதனுடைய ஆரம்ப வசனங்களிலே பதிவு செய்திருக்கிறான். 13ஆம் பாகம் ஜுசு நிறைவு பெற்று 14ஆம் ஜுசு துவங்குகிறது. அத்தோடு சூரத்துல் ஹிஜ்ர் என்று சொல்லப்படுகிற 15ஆம் அத்தியாயமும் சேர்ந்தே துவங்குகிறது. அலிஃப் லாம் ரா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை துவங்குகிறான் என்றால் பல சூறாக்களை இது போன்ற சங்கேத வார்த்தைகள் மூலமாக துவங்கியிருக்கிறான். இதன் ரகசியங்கள் அல்லாஹுக்கே வெளிச்சம். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு வேதத்திலேயும் இறைவனின் ரகசியங்கள் இருக்கின்றன. நமக்கு வழங்கப்பட்ட இந்த இறைவேதம் அல் குர்ஆனுடைய ரகசியங்கள் இது போன்ற வார்த்தைகளில் இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ரகசியங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்றாலும் கூட சில அறிஞர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு சில விளக்கங்கள் சொல்வார்கள். தங்களுடைய ஆய்வு திறமையை வைத்து அவர்கள் சொல்வார்கள். அலிஃப் என்றால் அன, நான் என்பது பொருள். லாம் என்றால் அல்லாஹ், அல்லாஹ் என்பது பொருள். ரா என்றால் அரா, நான் காண்கிறேன் என்பது பொருள். நான் தான் அல்லாஹ், இந்த உலகத்திலே நடக்கின்ற எல்லா காட்சிகளையும் நான் காண்கிறேன் என்பது இதனுடைய பொருள் என்று சில விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். அலிஃப் அன என்றும், லாம் அல்லாஹ் என்றும், ரா அரா, அரா என்றால் நான் காண்கிறேன் என்பது பொருள். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் என்ன சொல்லுகிறான்? மறுமை நாள், கியாம நாள், நரகத்திலே லட்சோப லட்ச காபிர்கள் கிடப்பார்கள், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்போது அவர்கள் விரும்புவது என்ன? நாம் முஸ்லிம்களாக ஆயிருக்க வேண்டுமே, இப்படி நாம் நரகத்திலே கிடந்து வெந்து கொண்டிருக்கிறோமே என்று விரும்புவார்கள். அந்த நிலை, அந்த துர்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். ரூபமா எவத்து, எவத்து என்றால் விரும்புவார்கள். லவ்கானு முஸ்லிமின் என்றால் நாம் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டும் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காஃபிர்களை பார்த்து சொல்லுகிறான். காஃபிர்களை பார்த்து சொல்ல தருகும், நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள். எவக்குழு, இஷ்டத்திற்கு அவர்கள் உண்ணட்டும், எத்தமத்தோ இன்பம் அனுபவிக்கட்டும். யுல்ஹிஹிமுல் அமல், பல்வேறுபட்ட ஆசைகள் மேலெண்ணங்கள் அவர்களை மறக்கச் செய்யட்டும். பின்னால் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்வார்கள். உலகத்திலே இறை மறுப்பார்கள், இறை நிராகரிப்பார்கள் இருக்கிறார்கள். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய இறை தூதுவை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள், ஹிதாயத்தை போதிக்கிறார்கள், தீனை போதிக்கிறார்கள். இருந்தும் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள், தான் தோன்றித்தனமாகவே வாழ்கிறார்கள். இவ்வுலகமே நிரந்தரம் என்று வாழ்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பார்த்து அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான் அல்லது ஆறுதல் சொல்லுகிறான், விட்டுவிடுங்கள். இந்த உலகத்தில் அவர்கள் என்ன வேண்டாலும் புசிக்கட்டும், யக்குலும், எப்படி வேண்டுமானாலும் இன்பம் அனுபவிக்கட்டும். இன்றைய நிலை அப்படித்தானே இருக்கிறது. காஃபிர்களுக்கு ஹராம் ஹலால் பார்ப்பது கிடையாது, எதை வேண்டுமானாலும் புசிப்பார்கள், அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மாட மாளிகைகளை கட்டி, கூட கோபுரங்களை கட்டி அவர்கள் இன்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அவருடைய ஆசை அதிகரித்து கொண்டுதான் போகிறது. அமல் என்கிற வார்த்தையை தாங்கள் வீட்டிற்கு சென்றால் 14ஆம் அந்த ஜுஸுனுடைய தொடக்கத்திலே பாருங்கள், அவா என்பது பொருளாகும். அவா என்றால் மேலெண்ணம், தனியாத ஆசை என்பது அதனுடைய பொருளாகும். எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒன்றுக்கு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆசை அல்லாஹ்வை மறக்கச் செய்கிறது, இறைவனை மறக்கச் செய்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை வாழாமல் தமது இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னால் என்ன நடக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எச்சரிக்கையாக விடுக்கிறான். அல்லாஹ் மூமின்களை காப்பாற்ற வேண்டும்.
காபிர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து போகட்டும், ஆனால் மூமின்கள் நாம் நீதி நியாயத்தோடு நேர்மையோடு ஒரு ஹலாலான வாழ்க்கை வாழ வேண்டும். நாம் உண்கின்ற உணவு ஹலாலாக இருக்க வேண்டும், உடுத்துகின்ற உடை, இருக்கின்ற இருப்பிடம் வசிப்பிடம் எல்லாமே. காபிர்களுடைய மனநிலையோடு நாம் வாழக்கூடாது. அவர்கள் நரகத்திலே துன்புறுத்தப்பட்டு கொண்டிருப்பார். நாம் ஈமான் கொண்டவர்கள், கலிமா ஷஹாதா சொன்னவர்கள் எனும்போது நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டியிருக்கிறது. மனிதர்களுக்கு ஆசை இருக்க வேண்டியதுதான், சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், வீடு வாசல்களை வாங்க வேண்டும், சொத்து சுகங்களை சேர்க்க வேண்டியதுதான். என்றாலும் ஒரு அளவோடு இருக்க வேண்டும். நம்முடைய ஆசையை அதிகரித்து கொண்டே போகக்கூடாது. இன்னும் இன்னும் நாம் வாழ வேண்டும் என்று, இன்னும் நாம் சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்று அந்த சொத்து ஆசையிலேயே நாம் வாழக்கூடாது. ஒரு லிமிட்டோடு, ஒரு கட்டுப்பாடோடு நாம் வாழுகிற போது தான் நாம் ஹராம் ஹலால் பார்ப்போம். இல்லாவிட்டால் நம்முடைய சம்பாத்தியமே அது குறுக்கு வழிகளில் சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்தார்கள், மனிதர்களிடத்தில் 4 தன்மைகள் இருந்தாக வேண்டும். நன்மை இல்லாத 4 தன்மைகள் இருக்கக்கூடாது. அதன் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய சங்கடங்களுக்கு ஆளாகுவார்கள். அது என்ன 4 என்று கேட்டால், பாவங்கள் செய்கிற போது நாம் இப்படி பாவங்கள் செய்து விட்டோமே என்று நினைத்து அவருடைய கண்கள் கசிய வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, கஸ்வத்துல் கல்பு இருக்கக்கூடாது. இதயம் இருக்கிறதே அது கல்லை போன்று இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, இரக்கமுள்ள இதயமாக இருக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பர் 3, எடுத்ததற்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. ஆசைக்கு ஒரு அளவீட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நம்பர் 4, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து சுகங்களை நம்முடைய மதியை இழந்து விடக்கூடாது. மதியினர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. காபிர்களை பற்றி அல்லாஹ் இங்கே விளம்பரப்படுத்துகிறான். அவர்கள்தான் சாப்பாடு என்று அலைவார்கள். அவர்கள்தான் இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். முஸ்லீம்கள் அப்படி வாழக்கூடாது. தங்களுடைய ஆசைகளுக்கு அணை போட வேண்டும், ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிந்தார்கள். யோசித்து பார்க்கிறோம், சத்திய சஹாபிகளுடைய வாழ்க்கை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை சொன்னார்கள், அந்த முன்னோர்கள் உலக பற்றற்றவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், உண்டார்கள், பருகினார்கள். ஆனால் உலக பற்றற்றவர்களாக வாழ்ந்தார்கள், இறை அச்சமுள்ளவர்களாக வாழ்ந்தார். ஒரு காலம் வரும், நேர்மாறாக இருப்பார்கள், மக்கள் நேர்மாறாக இருப்பார்கள், உலகமே கதி என்று வாழ்வார்களே, அவர்களுக்கு நாசம் உண்டாகிவிடக்கூடாது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார். இந்த நிலைமை அப்படித்தானே இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். முஸ்லிம்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறார். நாம் முன்னால் உள்ள தலைமுறையினரை பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் உண்மையா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முன்னால் உள்ள தலைமுறை இருக்கிறார்களே, எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், ஒரு கட்டுப்பாடான இதயங்களோடு வாழ்ந்தார்கள். சொத்துக்கள் அவர்களும் சேர்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வை பயந்து அவர்கள் சொத்துக்கள் சேர்த்தார்கள். ஒரு அளவோடு வாழ்ந்தார்கள். ஹதீஸ் அது உண்மை அல்லவா? இன்றைய காலகட்டம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு டமாஸ்கஸ் என்று சொல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதில் மெம்பரில் ஏறி நின்றவாறு ஒரு அருமையான உருக்கமான உரையை நிகழ்த்துகிறார். நண்பர்களே, நான் உங்களுக்கு நலவை நாடி சில செய்திகளை சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லுகிறேன். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே மெய்மறந்து விடாதீர்கள். உலகமே கெதி என்று நீங்கள் வாழ்ந்து விடார்கள். இதோ நாம் இந்த டமாஸ்கஸில் வாழ்கின்றோமே, இங்கெல்லாம் ஆது கூட்டத்தினர் வாழ்ந்தார்கள். ஆது கூட்டத்தினர்கள் வாழ்ந்த அந்த ஏரியாவில் தான், அந்த லொக்கேஷனில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே நிலை எப்படி இருந்தது என்று சற்று யோசித்து பாருங்கள். இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களெல்லாம் மாட மாளிகைகளை, மிகப்பெரிய அரண்மனைகளை, உல்லாசபுரிகளை கட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள். புரவி பண்ணைகள் வைத்திருந்தார்கள். அந்த அரண்மனைகளில் புரவி பண்ணைகள் என்றால் அந்த குதிரை பண்ணைகளை வைத்திருப்பார்கள். அவர்கள் மிக இன்பத்தோடு வாழ்ந்தார்கள். நிறைய சொத்து சுகங்களை சேர்த்து வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நிலை என்ன என்று கேட்டார்கள் அபு தர்தா. அவர்கள் கட்டிய அந்த அரண்மனைகள் இருக்கின்றனவே, சிலந்தி வலை பின்னி இருக்கிறது. அவர்கள் சேர்த்த சுகங்கள் இருக்கிறதே, இப்போது அப்படியே
நிராதரவாக கிடக்கின்றன. நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லாமே மண்ணுக்குள் புதையுண்டு போய்விட்டன. மண்ணுக்குள் புதையுண்டு போய் அவர்களும் மண்ணுக்குள் கிடக்கிறார்கள், மண்ணறைகளுக்குள்ளே கிடக்கிறார்கள். நிலைமை எப்படி ஆகிவிட்டது பார்த்தீர்களா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அன்பான பெருமக்களே, நிதர்சனமாக எடுத்து சொல்கிறார். ஆது சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்த அந்த வசிப்பிடங்களில் தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த உலகமே கதி என்று வாழ்ந்தார்கள். அவர்கள் கட்டிய அந்த அரண்மனைகள் என்ன ஆனது? அவர்கள் வாழ்ந்த அந்த உல்லாசபுரிகள் என்ன ஆனது? அவர்களுடைய அந்த புறவி பண்ணைகள் என்ன ஆனது? அவர்களுடைய அந்த தோட்டம் துறவுகள் என்ன ஆனது? எல்லாமே இன்றைக்கு பாலடைந்து போய் கிடக்கின்றனவே, பிரயோஜனமற்று கிடக்கின்றனவே. அவர்கள் புதையுண்டு போய்விட்டார்களே, அழிக்கப்பட்டு விட்டார்களே. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், இப்போ உகுலிக்கு அழிக்கப்பட்டு விட்டார்களே, இந்த நிலை நமக்கு வேண்டுமா கேட்கிறார்கள். மக்களிடத்தில் கேட்கிற இந்த நிலை நமக்கு வேண்டுமா? அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. டமாஸ்கஸ் திமஷ்கிலே ஒரு ஜாமியா மஸ்ஜிதிலே மெம்பரிலே வைத்து இந்த உரையை நிகழ்த்துகிறார்கள். அன்பர்களே, நண்பர்களே, நான் உங்களுக்கு நலவை நாடுகிறேன், நல்ல விஷயங்களை நான் சொல்லுகிறேன். தயவு கூர்ந்து அன்பு கூர்ந்து இதை தாங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள். உங்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது சொத்து சுகத்தினுடைய ஆசையிலே வாழாதீர்கள். அமல் என்கின்ற மேலும் மேலும் ஆசைகளை நீங்கள் வளர்த்து கொண்டே போகாதீர்கள். எந்த அளவுக்கு உங்களால் உழைக்க முடியுமோ உழையுங்கள், நேர்மையாக உழையுங்கள். உங்களுடைய ஆசைகளுக்கு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கும் நீங்கள் நெருங்கி வாருங்களே என்று அழைத்த அந்த உரை இருக்கிறதே, கிதாபுகளில் வைர வரிகளாக அலங்கரித்து கொண்டிருக்கின்றன. நமக்கும் செய்யப்பட்ட ஒரு உபதேசமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வசனத்தினுடைய விளக்க உரையிலே இந்த வரலாற்றை எடுத்து எழுதி கொண்டிருக்கிறார், தப்சீர்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ருபமாயபத்துள்ளதின கஃபருல் லவ்கானு முஸ்லிமின், நரகத்திலே கிடக்கின்ற எத்தனையோ லட்ச காபிர்கள் நாம் முஸ்லிம்களாக ஆயிருக்க வேண்டுமே என்று விரும்புவார்கள். நபியை நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள், தருகும் ஏக்குழு உண்ணட்டும், எத்தமத்தவும் அவர்கள் இந்த உலகத்தில் இன்பம் அனுபவிக்கட்டும், யுல்கியும் இல்லாமல் மேலும் மேலும் ஆசை வளர்த்து கொண்டே போகிற அந்த ஆசை அவர்களை மறக்கடிக்க செய்யட்டும், எப்படியோ தொலைந்து போகட்டும். இப்போ சௌஃபை ஆலமும் பின்னால் என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்வார். இன்றைக்கும் கூட அன்பான பெருமக்களே, எத்தனையோ வீடுகள் அது களையிழந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அது அனாதரவாக கிடப்பதை நாம் பார்க்கின்றோமே. இதெல்லாம் சில அத்தாட்சிகளாக இருக்கின்றன. வல்ல அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. இறையச்சத்தோடு இறை வணக்கத்தோடு நம்மை வாழச் செய்வானாக. வாஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்